சங்கீதம் 62:8. Psalm 62:8 verse. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தெய்வத்திற்கு மகிமை உண்டாகும். Glory to the holy name of the Lord. இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். On the basis of this word of God, we are going to meditate the word of God in His presence. முதல் இந்த வசனத்தினுடைய அடிப்படை அல்லது வார்த்தை நான் சொல்லும்போது, What I want to say the basis of this word, என்னுடைய வாழ்க்கையில் உண்டானதான ஒரு அனுபவம் என்று நான் சொல்லக்கூடும். I want to share the experience which happened in my life. இன்னும் இனிவருதான நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு பகுதி என்றும் சொல்ல வேண்டும். I will say another thing which we have to follow in the upcoming days in our life. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். People trust Him always. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். Pour out your heart before Him in His presence. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். The Lord is our refuge. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய அதில் சொல்லப்படுதான முதல் வார்த்தை, என் ஜனங்களை எல்லாரும் அவரை நம்புங்கள். Trust Him all the time, ye people. நமக்குள்ள தேவன் மீதான நம்பிக்கை எந்த விதத்திலும் அற்று போகக்கூடாது. We should not have we should not lose our hope on God any times. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற போது, When we read the book of Job 13th chapter, அங்க யோபு சொல்றதான ஒரு அறிக்கை, this is the confession Job made. அவனுடைய விசுவாசத்தினுடைய வார்த்தை. This is the word of his faith. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிற போது, When we read book of Job 15th chapter, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, though he slay me, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். I will have hope on Him. தெய்வத்துக்கு மகிமை. Glory be to the holy name of God. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though he slay me, I will have hope on Him. ஆனால் என் வழிகளில் அவருக்கு முன்பதாக உபகாரம் பண்ணுவேன். But I will straighten my ways before Him. அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை யோபுக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாமல் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. Job had that hope concerning that, and it made not him ashamed, and then gave him victory. தேவனை துதிக்கிறதான விஷயத்திலும், In the matter of praising God, தேவனை பின்பற்றுகிறதான பகுதியிலும், in the matter of following God, தேவனை நாம் நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்த வேண்டும். we should have hope on Him. அந்த நம்பிக்கை எவ்விதத்திலும் நம்ம விட்டு குறையக்கூடாது. That hope should not lack in witness. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, இந்த வனாந்திர பாதையில, இந்த விசுவாச பாதையில் நாம் ஒவ்வொருவருக்கும் நம் தேவன் மீதான நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. In our spiritual life, in the journey of this wilderness, journey of this spiritual way, we should have the hope on Him. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் படிக்கிற போது, When we read the book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கிறோம். book of Jeremiah 17th chapter 5 and 6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம், அவன் அந்தரவேளையில் சுரணை போன செடியைப் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறதான மனுஷனுடைய முடிவு எவ்வளவு நிர்பந்தமா இருக்குது என்பதை பாருங்கள். How bad that is the end of the man who had not the hope on God. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து Hoping on man, மாம்சமானது தன்னுடைய கைவரமாக்கிக் கொண்டு making the flesh his own. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, the cursed be the man whose heart departed from the Lord. அவன் அந்தர வேளையில் For he shall be like போன செடியை போல் இருந்து the health in the desert. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவரிடத்திலும் தங்குவான் என்று சொல்றார். And he says, and she shall not see when God, and shall inhabit the vast place. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of the Lord. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய மாம்ச பலத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து ஜீவித்தால் அங்க வறட்சி தான் உண்டாகும். There will be scarcity when we don't have the hope on God and the hope on man. இன்னொரு பகுதியில் அது சாபம் தான் உண்டாகும். There will be curse. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் படிக்கிற போது, When we read 7th and 8th verse, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். this is the man that trusts the Lord and whose hope on the Lord is. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும்
He shall be as a tree planted by the கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் and that spreadeth out the roots by the river. விடுகிறதை காணாமல் இடைப்பட்சியான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. And he says, "She shall not see when the heat cometh, but her leaf shall be green." மனத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்றும் சொல்லப்படுகிறது. And it said, "Shall not be careful in drought, neither shall cease from yielding fruit." தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. தெய்வத்தின் மேல் உள்ளதான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. It is very important that we should have the hope on God. அந்த நம்பிக்கை எந்த விதத்திலும் நமக்குள் குறைந்து போகக்கூடாது. We should not lack that hope in our life by any means. அந்த நம்பிக்கை கெடுக்கும்படியாக பிசாசு போராடுவார். In order to spoil that hope, the devil will fight with us. மனுஷியும் போராடுவார். Our flesh will fight with us. ஆகியதான சந்தர்ப்ப சூழ்நிலை பிசாசு கொண்டு வருவான். The circumstances the devil will bring. நாம் அவைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. We should not heed to that. தேவன் மீதான அந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். We should build up our life of keeping the hope Lord give us. இரண்டாவது காரியத்தில் சொல்லப்படுகிறது. Second thing, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory to God. உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். You should pour your heart. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். The Lord is our refuge. அதான் இன்னைக்கு நமக்கு உள்ளதான தூதின் அம்சம். This is the message for us today. இதை நான் 3 விதமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி I want to share this in 3 days. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறதான அனுபவம் என்று சொல்லும் போது நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தெய்வ சமூகத்துல கண்ணீர் விடுவது அல்லது மனஸ்தாபத்தோடு செயல்படுவது. When it is said pouring our heart, it means that we have to confess our sins and we are crying the presence of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. 51ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிற போது When we read in 55 சங்கீதக்காரன் சொல்கிறதான ஒரு வார்த்தை. This is the word of the psalmist. பெத்செபாவிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட போது அந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் சொல்லப்படுகிறது. The first portion of Psalm is said when he committed sin with the Bathsheba, he said this. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் படிக்கிற போது When we read 16th and 17th verses, அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறதான காரியத்தை சொல்லப்படுகிறது. here it is said in the prayer of the psalmist 15, 16. 15th and 16. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது 51, 16, 17. சங்கீதம் 51, 16, 17. Psalm 51, 16, 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களும் எல்லாரும் அல்லேலூயா. 4வது அல்லேலூயா சொல்லுங்க. 4வது அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க. பாஸ்டர் சொல்றது புரியலன்றீங்களா? When it is said for Hallelujah fourth time. நான் 2000 கொடைக்கானல் இருந்து சென்னைக்கு ஒரு வண்டி வாங்க வந்தேன். When in 2000, நான் சொல்லிடுறேன். அப்போ வீட்டுக்கு போகும்போது மவுண்ட்ல வந்து வண்டி வாங்கிட்டு இதில் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போகும்போது அப்போ எங்கள் அண்ணனுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். இப்போ கூட வந்தவர் சொன்னார், பிரதர் நீங்கள் பேசுறது புரியுது, உங்கள் உடனே என்ன பாஷை பேசுகிறாரு அப்படின்னு கேட்டேன். அதுவும் தமிழ் தான், நான் பேசுறது தமிழ் தான். நான் சொல்கிற தமிழ் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அதனால எல்லாரும் அழகியா போட்டீங்கனால அது தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory to God. இதை நான் எப்படி சொல்றதில்ல, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது போல அழிலே நிறைய வரும். அது எதுக்கு தெரியுமா? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா முடிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு. Listen carefully. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதான வழியில When we have Psalms say here, 17ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது when we read 17th verse, தேவனுக்கு இருக்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். the sacrifice of God are broken spirit. தேவனே, O God, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. thou will not despise a broken and contrite heart. உங்களுடைய இருதயத்தை அவருடைய தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விடுங்க. You should pour your heart in the presence of God. தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றப்படுதான முதல் பகுதி நாம் நம்முடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து
அதான் ஒரு அனுபவம். The first person now for pouring our heart in the presence of God is we have to know our sins and confess that. இந்த அனுபவம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் In every day, this experience should be in our life. கூட நடக்கிறதான நேரத்துல மாத்திரம் இல்லை. Not only in the sanctification meeting, நாம இருந்ததுக்காக மாத்திரம் இல்லை. not only for the நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அதை ஜெயமாக்கி தரணும், அதுக்காக சுத்திகரிக்கிறதான பகுதி இல்லை. it's not a matter of sanctifying so that something happen in our house. சுத்திகரிப்பு என்று சொல்வது ஒவ்வொரு நாளும் மாலையில் நாம் படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக அந்த கணக்கை நாம் முடிச்சுதான் படுக்கைக்கு போகணும். Sanctification means every day evening before going to our bed we have to confess that. காலையில நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். In the morning we have to surrender our spirit, soul and body in the hand of God. மாலையில நாம் எங்க போனோம், என்னென்ன செஞ்சோம், என்னென்ன தவறு அதில் இருந்துச்சு, என்னென்ன பார்க்கும்போது என்ன நமக்குள்ள வந்தது, சில வார்த்தைகள் கேட்கும் போது நம்முடைய மனது எப்படி மாறிச்சு, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு உபயோகிக்க வேண்டும். அதான் அப்படி நம்ம கணக்கு உபயோகிக்கும் போது நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். கடமைக்காக அல்ல, கண்ணீரோடு விண்ணப்பிக்க வேண்டும். In the evening we have to confess the whatever committed in that day, and we have to examine our life and we have to confess that to the God. அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். When we live our life in that manner, Lord will be in our side. 62ஆம் சங்கீதத்தில் நாம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி படிக்கிற போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்றார். It is said in the Psalm 62, 8th verse and last verse. தேவன் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தெய்வ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றக்கூடிய விடாம நாம் காணப்படும். If God is our refuge, we have to pour our heart in the presence of God. நம்முடைய ஆண்டவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். Our Lord is the Lord who hates sin and loves the sinner. நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவர் நீதியும் உண்மையுள்ளதான தேவன். He is righteous and truthful to forgive our sins when confess them. நம்மளை கழுவி சுத்திகரிக்க அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். He is righteous God to sanctify us and sanctify us. நாம் அதை நீதிகரிப்போம் என்று சொன்னால், if we justify that, நம்முடைய குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், if we don't confess our shortcoming and sins, நம்முடைய குறைகளை குறித்து குற்றங்களை குறித்து உணர்வற்று இருப்போம் என்று சொன்னால், don't have understanding about our sins and shortcomings, கிறிஸ்தவருடைய அல்லது கிறிஸ்டியானுடைய பகுதியில் கிறிஸ்தவர் பகுதியில நம்மை போல ஒரு பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. There is nobody pathetic like us in Christianity. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுறது நம்முடைய குறைகளை குற்றங்களை தெய்வம் மன்னிக்க முடியாது. Pouring our heart in the presence of God is so that the Lord may forgive sins and shortcomings. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது, when we read book of Jeremiah 31st chapter 11th verse, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எபிராயரை குறித்து சொல்லப்படுகிறது. here it is said that Abraham எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இருக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. அவன் எபிராயருக்கு விரோதமாக அவனுடைய குறைகளை குற்றங்களை ஆண்டுகிறார். அவனுக்கு நினைப்பூட்டுகிற போது, when Lord revealed his shortcoming against him, அதை குறித்து அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். he repented concerning that. அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். He was lamenting. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. 19ஆம் வசனம் 19th verse. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டும் இருக்கிறேன். வெட்கி நாணை கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் இந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. எபிராயருக்குள்ள தேவன் அவனுடைய குறைகளை குற்றங்களை உணர்த்தின போது, when God made the Ephraim to understand concerning his sins and அவன் shortcomings, தேவனோடு எதிர்த்து நிற்கல, he resisted God. தன்னை நீதிகரிக்கல, He justified himself. தன்னை தப்பித்துக் கொள்ள முடியாத வகை அவன் தேடல. He seeking after the way to escape. ஒத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. Here he accepted that. 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வருகிற போது, When we come to the first Kings 21st chapter, தவறு செய்தான ஆகாபை குறித்து தீர்க்கதரிசி அவனுடைய குறைகளை குற்றங்களை உணர்த்துகிற போது, when prophet convicted அவனை மறைத்தார். he பகலிலே என்னை கண்டுபிடித்தாயோ என்று சொன்னார். hid that.
பகைஞரே என்னை கண்டுபிடித்தார்கள். Why enemy? You found out me. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது When we come to the Genesis 4th chapter, அங்கு ஆண்டவர் காயினை குறித்து கேட்கிறார். concerning Cain, the Lord asked, உன் சகோதரன் எங்கே? where is your brother? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். The blood of your brother calling me from the earth. அவன் சொல்கிறான், நான் என் சகோதரன் காவலாளியோ? Am I a keeper for my brother? He asked. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. பிரியமானவர்களே, உங்கள் ரெண்டு பேருடைய பகுதி நாம் பார்க்கிற போது, Beloved, when we consider about their post, ஆகாபுடைய பகுதியிலும் காயினுடைய பகுதியிலும் பார்க்கிற போது, when we consider the parts of Ahab and Cain, தேவனுடைய சாபம் அவர்கள் மேல் வந்தது. the curse of God came upon them. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. The wrath of God came upon them. இரண்டாவது சங்கீதத்தில் நாம் படிக்கிற போது, When we read the second psalm, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையிலே, here the psalmist says, 17ஆம் வசனம், 4th verse, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory to God. அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். The psalmist says, the blessed are they that put their trust in Him. நம்முடைய குறைகளை குற்றங்களை ஒத்துக்கொண்டு தெய்வத்தினுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வதுதான் பாக்கியவான். And the blessed are those who accept our faults and அன்மாதன் கோபம் கொள்ளாமல் lest the son be angry, நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி lest he perish from the way. அவரை முத்தம் செய்யுங்கள். Kiss him. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். Blessed are they that put trust in Him. நம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதான பகுதியில நாம் சபிக்கப்பட்டவர்களாய் போவோம். When we depart from the way of the presence of God, we will be cursed one. நம்முடைய ஜீவிதத்தில் குறைகள் குற்றங்கள் வந்த போது நம்ம ஆண்டுடைய பாதத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். When shortcoming and faults come into our life, if we hold our feet of the Lord, Lord will நாம் தெரிந்தோ தெரியாமையோ ஒரு தவறுக்குள்ளாயிட்டு என்று வச்சுக்கோங்க. without knowledge if we commit a அது sin, வெளியில சொல்லவே சகிக்காது. that we cannot utter that. அது மற்றவர்களுக்கு முன்பு மிகவும் கேவலமா இருக்கும். That is very blasphemous. அருவருப்பான காரியமா இருக்கும். That is very abominable. தெய்வத்தில் அது அந்த குறைகளை ஒத்துக்கொள்ளும் போது, When we accept that fault in the presence of God, அதுக்காக நாம் மனஸ்தாபப்படும் போது when we repent for that, தெய்வம் அதை மன்னிக்கிறார். the Lord will forgive that. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. There is no doubt in அப்படி this. நம்முடைய குறைகளை குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு பகுதியில மனுஷனும் அதுக்கு தடை செய்யும். That our human place prevent against that accepting the God, that our இரண்டாவது நம் சத்துரு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவான். second, the enemy will harden our heart. அப்ப நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். We should be careful at that time. மிகவும் கவனமா இருந்து அப்படிப்பட்டதான எண்ணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். Be careful. We should remove that அந்த part. அப்படிப்பட்டதான ஒரு இருதய கடினம் நம்முடைய தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போயிடும். That hardness of heart will take us away from God. இரண்டாவது காரியம் சொல்றேன். Second part. ஒன்று நம்முடைய குறைகளை குற்றங்களை ஒத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றும் போது தெய்வம் நமக்கு இரக்கம் பாராட்டார், நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். When we accept our sins and faults, pour our heart before the Lord, Lord will be merciful to us. இரண்டாவது காரியம் சொல்லும்போது Second thing, நம்முடைய இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றுதல் என்று சொல்வதற்கு நாம் தெய்வத்திடத்தில் நன்மையை பெறுவதற்காக pouring our heart is to get goodness from God. 1 சாமுவேல் 1 Samuel, 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 Samuel, 1st chapter, 15th verse. 1 சாமுவேல் 1:15. 1 Samuel, 1st chapter. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. தெளிவான வார்த்தை அந்த அன்னாள் சொல்கிறார். Here, Anna say clear words. என் இருதயத்தை நான் அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். I poured out my soul before the Lord. அன்னாள் தன் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றினதுனால Since Anna poured her heart on the presence of God, அவருக்கு தான் நிந்தை நீக்கப்பட்டது. the reproach upon her was removed. அவருக்கு தான் அவமானம் நீக்கப்பட்டது. Yeah, the contempt on her was removed. அவருக்கு தான் கண்ணீர் நீக்கப்பட்டது. The tear upon her was removed. அவருக்கு தான் அந்த தோல்வியான பகுதியெல்லாம் ஜெயமாக மாற்றப்பட்டது. The portion of defeat was removed from her. தன் இருதயத்தை அன்னாள் தன் இருதயத்தை தெய்வனுடைய சமூகத்தில் ஊற்றினதுனால, Since Anna poured her heart on the presence of God, தேவன் அந்த கண்ணீரை கண்டதுனால, since God saw her tears, அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்ததுனால, since God gave answer for the tears, 2ஆம் அதிகாரத்துல அப்படி காரியம் மறுபடியும் ஜெபம் பண்றோம். 2nd chapter he prays again. முதல் வசனத்தை மாத்திரம் படிங்க. 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலங்குகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் அவருடைய ஜெபம் என்ன?
what is her first prayer? முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிற போது When we read first chapter 15th verse, அவர் தன் இருதயத்தை ஊற்றினார் என்று சொல்லப்படுது. it is said that she poured her heart in this. இரண்டாவது அவர் ஜெபிக்க வருகிற போது Secondly, when she அவர் prayed, எப்படி ஜெயமெடுத்தார் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுது. secondly, it said how she overcame, அவர் எப்படி அந்த துக்கத்தை மாற்றப்பட்டது என்றும் சொல்லப்படுது. how her sorrow was turned. It said, அப்பொழுது அன்னாள் then Hannah, ஜெபம் பண்ணி did she pray? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்கிறார். She said, my heart rejoices in the Lord. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். She said, my horn is exalted in the என் Lord. மகனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்கிறார். She said, my mouth is enlarged over my enemies. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். She said, because I rejoice in this salvation. ரட்சிப்பு என்று சொல்கிற போது தெய்வம் நமக்கு கொடுக்கிறதான விடுதலை. And the salvation, that is the deliverance God gave அவருடைய us. நிந்தையை தேவன் நீக்கினார். Lord removed her அவருடைய reproach. துக்கத்தை தேவன் நீக்கினார். Our Lord removed her sorrow. இன்னைக்கு நாம ஒரு சிலர் படித்திருக்கிறதான காரியம் என்ன? What is the thing? ஜெபிக்கும்படியாக மற்றவங்க மேல பழி போட்டுருவோம். They will accuse others so that and they can't live. நீங்க ஜெபிங்க. You pray. நீங்க ஜெபிக்கிறீங்க அது போதும். You pray, it's enough. நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும். We have to eat for our stomach. நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும். அடுத்த ஆள் சாப்பிட்டா அது பிரயோஜனம். We have to eat for அதனால our மற்றவங்க ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. I don't say that others should not pray. அன்றாட போற நாம் நம்முடைய இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற போதுதான் நாம் சத்துருக்கள் மத்தியில எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். Like Hannah, when we pour our heart in the presence of God and pray, in the presence of our enemies, we can stand up and pray. நம்முடைய இதயத்தை எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஊற்ற முடியுமோ ஊற்றணும். To what extent we have to pour our heart in the presence of God. அப்பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை இருக்கும். Then there will be great deliverance in our life. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. நாம் நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய இதயத்தை தெய்வ சமூகத்துல ஊற்றணும் என்று சொன்னா The pouring our heart in the presence of God means நாம் நம்முடைய நிந்தையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியாது. without that we can't be removed from our ஒரு reproach. சரியான விதத்தில் நாம் ஜெயமெடுக்க முடியாது. We cannot overcome that. நெகேமியாவின் புத்தகத்தை நாம் படிக்கிற போது The book of Nehemiah, when we read, நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை படிக்கிற போது when we read in first chapter 4th verse of Nehemiah, சில நாளா துக்கித்து அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார். he says that for some days I am grieved and was praying. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நெகேமியா கேட்டபோது அவன் சில நாளாய் துக்கித்து அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. It said that when Nehemiah heard that the temple of God was burned and demolished, and he was sat down and wept and mourned for certain days. தேவன் அவனை கொண்டு அந்த தேவாலயத்தை சரிப்படுத்தினார். By him, Lord repaired the temple. ஜனத்தை சிறையிலிருந்து மீட்டார். Lord redeemed the people from captivity. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அந்த தேவனுடைய ஆலயம் சரிப்படுத்த கூடாதபடிக்கு பல சத்துருக்கள் எழும்பினார்கள். And the many adversaries rose so that the temple of God was not repaired by the அந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகத்தக்கதான விதத்துல அன்றைக்கு தேவன் நெகேமியாவை கொண்டு பலத்த கிரியைகளை தேவன் நடப்பித்தார். Lord made him mighty things by the hands of Nehemiah so that his adversaries cannot overcome him. இது நாம் எழுத்தின் பிரகாரமாக நாம் தேவனிடத்தில் பெறப்படுவதான ஆசீர்வாதம். These are literally, this is the blessing we come receive from God. 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில் நாம் படிக்கிற போது We read in 2 Kings 20th chapter and first அங்கு verse. தன்னுடைய அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லப்படுகிறது. There also he cried more. படிங்க 2 ராஜாக்கள் 20ல முதல் 3 வசனங்கள். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா, Hallelujah. எசேக்கியா மிகவும் அழுத போது அந்த வார்த்தையை சொல்றதான தேவனுடைய மனுஷன் வாசலுக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி மறு உத்தரவு வந்தது. When Hezekiah went sore, the man of God who went அடைக்கலமாக இருந்தார். Lord was refuge to him. இது போல நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அது சகோதரமாரா இருந்தாலும் சரி, சகோதரிமாரா இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுவதற்கு வெட்கப்படவே கூடாது. So in our life also, whether it is comfortable or uncomfortable, we should not be ashamed to pour our heart in the presence of God. அதுதான் நம்முடைய ஆயுதம். This is our weapon.
ஒரு நாள் எனக்கு ஒரு பெரியக்கா கடத்தில் இருந்த ஒரு சிஸ்டருக்கு ஒரு சும்மா பேச்சுக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது. One day there was a debate between me and his அதான் sister. என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். That is the incident I cannot நான் forget. சொன்னேன், நான் ரொம்ப சின்ன பையனா நீங்க ரொம்ப ஏமாத்துறீங்க அப்படின்னு. I am a small boy, so you are cheating me. அவங்க சொன்னாங்க, போயா உன்னதான் ஏமாற்ற முடியாது, ஆண்டவர் ஈஸியாக ஏமாத்தல அப்படின்னு சொன்னாங்க. Said I cannot. நான் சொல்ற தமிழ் புரியுதா? When you understand my Tamil, உங்களை தான் ஏமாற்ற முடியாது, ஆண்டவர் ஈஸியாக ஏமாத்தலாம் அப்படின்னு. I cannot cheat you, but I can cheat God easily. நான் கேட்டேன், அந்த ரகசியம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. What is the secret behind that? ரெண்டு சொல்லி கண்ணீர் விட்டா போதையா அவர் இறங்கிடுவார், நீங்க தான் இறங்க மாட்டீங்க. If I shed two drop tears, அழகிய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தனியார் நம்ம போய் பார்க்க வச்சு கதையில உட்காந்துட்டு சொன்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. it was wonderful for me. பள்ளிக்கூடமே போகாத ஒரு ஆள், She was uneducated one. ஊழியக்காரன் தான், பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு ஆள். She was a servant of God. She was அவங்க uneducated. சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு 2008 இந்த வார்த்தை சொன்னாங்க. Lord, she told that to me. உங்களை தான் ஏமாற்ற முடியாது, ஆண்டவர் ஈஸியாக ஏமாத்திடுவார். I can't cheat you, but I can cheat God easily. அதான் சங்கீதம் 51 16 17 வசனம். The Psalm 51st chapter. அவர் கேட்கும் வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? நொறுங்குண்டாக தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. நாம் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தை ஊட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், நம்மளை ஜெயமாய் வழிநடத்தும். To what extent we pour our heart in the presence of God, that much God will be in our side and He will be help us. நாம் இருதயம் நமக்கு கல்லாத போது தெய்வம் நமக்கு இரக்கம் செய்ய முடியாது. When our heart becomes stony, God cannot be compassionate. நம்முடைய இருதயத்தை நாம் தெய்வ சமூகத்தில் ஊற்றும் போது பிரியமான நம்முடைய தெய்வம் நமக்கு வருவார். When we pour our heart in the presence of God, Lord will be merciful to us. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்ற வேண்டும். We have to pour our heart so that our sin may be forgiven. தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்ற வேண்டும். In order to receive the goodness from the God, we have to pour our heart in the presence of God. மூன்றாவது காரியம், Thirdly, இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் pouring our heart means நம்முடைய ஜீவியத்தை முற்றிலுமாய் ஆண்டவருடைய கையில் ஒப்புக்கொடுக்க வேண்டும். surrendering our life and entirely at the heart of God. மறுபடியுமாக சங்கீதம் 62:8 படித்தேன். Psalm 62:8. ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊட்டி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊட்டுகிற போது அவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பான். When we pour our heart the person before Him, He will be our refuge. மூன்றாவது பகுதி என்று சொல்லும்போது Third proposal. நம்முடைய ஜீவியத்தை எந்த விதமான கேள்வி இல்லாம சந்தேகம் இல்லாம அவருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். Without any question, without any doubt, we have to surrender our life at His hand. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய தெய்வம் நம்மளை ஜெயமாக வழிநடத்துவார். When we surrender at His hand, Lord will lead us victoriously. அனாதி தீர்மானத்தின்படி தெய்வம் நம்மளை வழிநடத்துவார். According to His eternal purpose, He will lead us. அவர் நித்திய நோக்கத்தின்படி நம்மளை அவர் வழிநடத்துவார். According to His eternal purpose, He will lead us. அந்த வழிகளுக்கு விரோதமாக எத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். Maybe any hindrance before against that, Lord will change. அதை குறித்து ஒரு சில வசனங்களை சில தேவனுடைய நான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். Concerning that, I put some verse of God before you. நீங்க கவனமா கேட்டு அதை பயன்படுத்துங்க. Listen carefully and make use of that. நான் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்துக்குள் வரும்போது When I came to be present here, இந்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். I explained 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது, 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. before 33 years I saw that. பார்த்தவங்களுக்கு தெரியுது எப்படிப்பட்ட இடம் இது. இந்த இடத்துல என்ன இருக்கும்? நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி. Before 33 years. It was full of கல்லியில பயிரெல்லாம் வைக்க முடியாது. அமர மத்தியில் தண்ணி வந்துச்சுன்னா எருமை மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கும். எருமை மாடு தான் மேய்ச்சிருக்கோம். நமக்கு முன்னாடி இருக்கிற இடம் ஃபுல்லாவே சவுகத்தோடு தான். It is muddy field and there was நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். came here once. நைட்லேயே வந்திருக்கேன், பகல்லேயே வந்திருக்கேன். During night also I came here, but day came also. சல்மான் தேட்டர் சினிமா பார்க்க போனா When I go to ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது. there is no place to hide. இந்த ரோடு பேர் என்ன? மலை பக்கம் மேற்பூர் ரோடு. இங்கே தான் இந்த பக்கம் தான் வரணும். I got to go. அந்த பக்கம் போனா ஆட்டு நடமாட்டம், இந்த பக்கம் போக முடியாது, தேட்டர் பக்கமும் போட முடியாது. இது எப்படிப்பட்ட இடம்? What manner of place this is? சொல்லுங்க. எல்லாரும் ஒதுங்கக்கூடிய ஒரு இடம். This is the திருமணமான place. பேச்சிருந்த ஒரு இடம். This is the place where the buffaloes graze. இந்த இடத்தை கர்த்தர் இவ்வளோ ஒரு மகிமையா மாற்றிருக்கிறார்.
Here the Lord made இது தேவனுடைய ஒரு முன்குறிப்பு. this is the foreordained plan of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தேவனுடைய ஆட்களை தன்னுடைய பிள்ளைகளை அவர் முன்குறித்து அதை ஏற்றுவிட வேறு பிரித்து கர்த்தரின் இடத்துல அவருடைய ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறார். Before many years, Lord foreordained and established His ministry here. இன்னொரு பகுதியில் சொல்லும்போது In another, அந்த தேவனுடைய பிள்ளைங்க தன்னுடைய இருதயத்தை ஊற்றினதுனால நடந்த ஒரு சம்பவம். this is the incident happened because that people of God poured their heart in the presence of God. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு When he came to the ministry, உங்களுக்கு தெரியும் ஏசுபாத்தோடைய அண்ணன் ஊழியத்தில் இருந்தார். brother Yes brother was in நாங்கள் ரெண்டு பேருமே மதுரையில் ஊழியம் செஞ்சோம். we were ministry God in Madurai. அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கும்போது நம்ம ஊரில் ஒரு ஊழியம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். When we spoke with him, I told ராஜன் நம்ம ஊரில் ஊழியம் வேண்டாம், that one குன்றத்தூர்ல தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி. in Kundathur only we had to start. அது குன்றத்தூர்ல இது என்னது? குன்றத்தூர் தான், This is Kundathur. நாளோடு கிடையாது, எல்லாம் ஒண்ணாயிருச்சு. ஹல்லேலூயா. எதுக்காக நான் இதை சொல்லணும்னு சொன்னா, For what purpose I say இதுக்கு this? முன்னாடி பரிசுத்தவான்களுடைய மனதிலும் தேவனுடைய ஜனங்களுடைய பகுதியிலும் அப்படிப்படிதான் ஒரு வாஞ்சி இருந்தது. அதுக்காக ஜெபித்தாங்க. நாட்கள் கடந்து சென்றாலும் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். The mind of the saints of God and people of God here, they had the plan of God and நம்முடைய ஜீவியத்தை நம் கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். we have to surrender our life at the hand of God. எந்த விதத்தில் நம்ம அதை குறித்து யோசிக்கிறதுக்கு தேவையில்லை. We should not think about that. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளதான தேவன். Our Lord is living God. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing which is most wondrous for me. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஒரு 4 பேரை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக சொன்னேன். I put to ஊற்றிவிடுங்கள் என்று சொல்றது நம்முடைய பாவத்துக்காக நாம் நன்மை பெறும்படியாக தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது நம்முடைய இதயத்தை ஊற்றுவதான ஒரு அளவு. pouring our heart because இன்னொரு அனுபவத்துக்கு நான் சொல்லும் போது நம்மளை முற்றிலுமாய் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பது. the another experience is surrendering entirely ourselves in the presence of God. முதலாவது ஆபிரகாம். First Abraham. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. Book of Genesis 12th chapter and first verse. அதை குறித்து அப்போஸ்தலர் விளக்குகிற போது, when we are on the apostle right considering ஆபிரகாமுடைய அழைப்பு குறித்து அப்போஸ்தலர் சொல்லுகிற போது, when the apostle says concerning the calling of Abraham, 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அது குறித்து விவரிக்கிறார். concerning that he explains in Hebrews 11:14. எபிரேயர் 11:8 படிங்க. Hebrews 11:14. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது When God called Abraham, எந்த விதமான கேள்வி அங்கு இல்லை. there is no question there. எந்த விதமான எதிர்ப்பும் அங்கு இல்லை. There is no resistance. தேவன் தன்னை அழைத்ததான அந்த சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். He hearkened to the voice of God. ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, Abraham was not a Christian. யூதன் அல்ல, He was not the Jew. அவன் ஒரு விக்கிர ஆராதனை செய்யக்கூடியவராக இருந்தார். He was an idolater. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிங்க. Acts of Apostles 7th chapter 2nd verse. Kindly read. அதற்கான சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது 7ஆம் வசனத்துல படிக்கிற போது உங்களுக்கு அதனுடைய சத்தியம் புரியும். Up to 7th verses, you can read that truth. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக Before calling of God to Abraham, மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருந்தார். he was in the land of Mesopotamia. அங்க அவர் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தார். He was idol worshiper there. அந்த இடத்துல தேவன் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தேவன் அவரை அழைத்து கொண்டு வருகிறது. In that circumstance when God called him, எந்த விதமான மறுப்பும் சொல்லாம ஆண்டவர் அவர் பின்பற்றினார். he didn't refuse the and he followed God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. வேதத்துல அநேகரை தேவன் அழைத்திருக்கிறார். In Bible, God called many people. அநேகருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். God commanded many people. அந்த கட்டளையை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு போன்னு சொன்னார். God commanded them to go to a ஆனா particular place. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது When God called Abraham, இடமே சொல்லல. he didn't mention a place. ஹல்லேலூயா. Hallelujah. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய எந்த இடம் என்பது ஆண்டவர் அவனுக்கு சொல்லவே. God told him go to the land which I showed to you, and he didn't mention any place. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கிற போது When reading book of Genesis 19th chapter 17th ஆண்டவர் verse, லோத்தை பார்த்து சொன்னார், unto Lord here God, நீ மலைக்கு ஓடி போன்னு சொன்னார். he go unto the mountain. இடத்தை சொல்லுது.
He didn't யோனாவை பற்றி சொல்லுகிற போது actually Jonah had God நீ said, நினைவுக்கு போன்னு சொன்னார். go to Nineveh, he told. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் படிக்கிற போது When we read about அப்போ பிலிப்பை குறித்து படிக்கிற போது actually Philip, when we read, நான் இப்படி சொல்கிறேன். யோனாவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல book of Jonah, 1st chapter, 2nd அவன் verse, நினைவுக்கு போக சொல்றேன். God commanded him to go to Nineveh. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு படி வரும்போது The book of Acts, 8th chapter and 26th verse, சொல்றாரு, நீ வனாந்தர மார்க்கமாக போ என்று சொல்றார். and to Philip God told to go unto the way of wilderness. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வரும்போது When we come to the Matthew chapter, 2nd chapter, எடுத்த பிரகாரமாக இயேசுவுக்கு தகப்பனாய் இருந்ததான யோசேப்பு சொல்கிறார், பிள்ளையை தூக்கி கொண்டு நீ எகிப்துக்கு போ என்று சொல்றார். and Joseph, the little father of Jesus Christ, God commanded go to Egypt. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிற போது Actually, Saint Paul, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில when we read in Acts of Apostles 9, நகரத்துக்குள்ள போக என்று சொல்றார். about that town, இப்படி அநேகருக்கு ஆண்டவர் இடத்தை காண்பித்து சொல்லி போக சொன்னார். and to many people God showed the place and commanded them to go. ஆபிரகாமை தேவன் போக சொல்லும்போது When God commanded Abraham to go, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது when God called Abraham, இடமே சொல்ல he didn't mention any place. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, Go to the place where I show you. இடத்தை காட்டவே இல்லை. He didn't mention any place. அவன் புறப்பட்டு போனான். He went. கேட்கிற ஆண்டவர் எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்கல. He didn't ask God where I நான் have எப்போ to go. போகணும்னு சொல்லல. Where I have to go. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆபிரகாம் Abraham was not like பெரிய கோடீஸ்வரன். he was a great billionaire. ஹalleluya. Hallelujah. அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அப்படியே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுது. When God commanded him, he departed from. சரி, நீங்க நான் என்னதான் இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைதான். நாட்டுக்கு கிடைக்கனாலும் தாய்க்கு யாரு? Even though he is collected, நான் உங்களுடைய பிள்ளைதான். I was a child. I was a child. இப்பொழுது ஆபிரகாமுக்கு அந்த இடத்தை சொன்னார். When God told him, சொல்லுங்க, தகப்பன்மார் தாய்மாரெல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. and to Abraham God told to go to the place where I show you. எப்போ சொன்னார்? When did he do? காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போனாரு. He departed to the place. எப்போது அதை காண்பித்தாரு? When did he show you? லோத்து ஆபிரகாமுக்கு பிரிச்ச பிற்பாடு முன்னால கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளவு தூரம் நடக்க முடியும் நட, இதான் நான் உனக்கு கொடுக்குற தேசம் என்று சொன்னார். After separating Lot from Abraham, he told wherever you go, east, west or north. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படி. Genesis 13th chapter and 17th verse. நீ எனது தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இந்த தேசத்தை அவர் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தின பிற்பாடு தான் ஆண்டு சொன்னார். After bringing him பாய்ஸ் யாரும் பேசிட்டு இருக்கக்கூடாது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். glory to God. ஆண்டவர் கொண்டு போய் அந்த நிறுத்தின அந்த தேசத்தில் கொண்டு போய் நிறுத்தின பிற்பாடு தான் இதான் நம்மளுக்கு காண்பிக்க தேசம் என்று சொன்னார். After sending him to that place, Lord showed him that. ஆண்டவர் என்னோட பேசவே மாட்டாரு. Lord is not speaking. அவருடைய சுத்தி எனக்கு என்னன்னு தெரியல. I don't know his will. என்னால புரிஞ்சுக்கொள்ளவும் முடியல. I can't understand. நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் கடற்போகிறேன்னு நினைக்க வேண்டாம். I don't think that how I ஆண்டவர் சொல்றதான காரியத்தை செய்ய நீ ஆயத்தமா இருந்தா போதும், ஜெயம் பரலோகத்திலிருந்து வரும். if you are prepared to do the thing of God, victory will come from there. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? Is there not any problem in your life? போராட்டங்கள் இல்லாம இருந்துச்சா? Is there not any trials? சத்துருக்கள் அவனுக்கு விரோதமா எதுவும் இல்லாம இருந்தாங்களா? Did not the enemies came? எல்லா பகுதியும் அவனுக்கு இருந்தது. He had all things. போராட்டங்கள் இருந்தது. There was trials. வாழ்க்கையில தெய்வம் தனக்கு சொன்னதான வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனதுனால தெய்வம் அவனுடைய பட்சத்தில் இருந்தார். But in his life, he believing the word of God, he went so Lord was with him. நாம் தெய்வத்தை பின்பற்றுகிறதான விஷயத்துல மிகவும் நாம் கவனமா இருக்க வேண்டும். We should be very careful in the matter of following God. அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. There should not be any doubt. எந்த விதமான அவிசுவாசம் இருக்கக்கூடாது. There should not be any unbelief. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், Man sees his face, தேவன் இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். but the Lord is the one who sees our heart. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது When we read the book of Jeremiah, 2nd chapter and 2nd verse, எருசலேமை குறித்து சொல்லப்படுது. concerning Jerusalem it is said, எருசலேமுடைய நிலவரத்தை குறித்து சொல்லப்படுது. concerning the state of Jerusalem it is said, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதிக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்து உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா.
love of the disposal. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. இளவயதின் நேசி Kind of the youth. வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்தான நேசம் இல்லாத இரண்டும் இளவயதினுடைய அல்லது ஆரம்ப செய்தியை குறித்து சொல்றார். And this is the he says concerning the ஆண்டவர் அவனை அழைத்த போது எவ்வளவு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றினானோ அதை கர்த்தர் தன்னுடைய மனதில் வைத்தார். when God called him, Lord put the ஆபிரகாமுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பினாங்க. against Abraham, his enemies rose. ஆபிரகாமுக்குள்ளேயும் ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் வந்தது. From Abraham also. ஆனால் அந்த இளவயதில் பக்தி தேவன் வைத்து but concerning that kind of this youth, ஆபிரகாமை தேவன் கைவிடாமல் இருந்தார். Lord didn't forsake Abraham. ஆபிரகாம் பற்றி ஆண்டவர் சொல்றார். Concerning Abraham, God said, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. the generation of my Abraham, my friend. நீங்க புதிய பாட்டு காலத்தில் படிக்கிற போது when we read in the time of this church, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Abraham believed God. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. It is counted to him for righteousness. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுது. He was called as a friend of God. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். In book of James 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்றது ஒரு சாதாரண காரியம் அல்ல. A friend of God, it is not a small thing. அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. It's not a small word. தேவனுடைய மனதை அறியக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை. This is the child of God who knows the mind of God. தேவனுக்கு சிநேகிதன் இடப்பட்டான் என்று சொல்லப்படுதான வார்த்தைக்கு அர்த்தம் That meaning of friend of God means தேவனுடைய மனதை அறிந்தார். he knows the mind of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த போது எதுவும் யோசிக்காம தன்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தார். When Abraham was called by God, without thinking about anything, he surrendered him. விக்கிர ஆராதனை செய்து கொண்டான் ஆபிரகாம். Abraham, who was an idolater, தேவன் கானானில் கொண்டு வந்தார். he brought him to Canaan. கானானில் கொண்டு தேவன் நிறுத்தினார். He brought him to Canaan. இன்னைக்கு நம்மளை தேவன் அழைத்து கொண்டு வந்தது எதுக்காக? For what purpose God called us? ஊரில் ஒருவரும் வம்சத்தில் இருவருமாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். God has chosen us from the nation and the generation of இந்த பகுதியில் நம்ம சொல்லும் போது இங்கதான் தான் விக்கிரம் நிறைந்ததான ஒரு அனுபவம். This is a place where there is full of idols. இந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். In this circumstance, the Lord chose us. தேவன் நம்மளை கொண்டு கானானில் சேர்ப்பதற்காக. The Lord, so that we may be அப்படி நாம் கானானில் சேர்க்கப்படும் என்று சொன்னால் taking us to Canaan means இந்த கர்த்தருடைய சமூகத்தில் அது நம்மளை முற்றிலுமாய் அப்படி கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். we have to surrender ourselves entirely at His hand. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய கரத்தை தன்னை ஒப்பு கொடுத்தாரோ How Abraham surrendered himself. அதே போல நாம் தேவனுடைய கரத்தை நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். The same manner we have to surrender ourselves. இரண்டாவது காரியம் சொல்றேன். Second thing, நம்முடைய ஆண்டுடைய கரத்துல நம்முடைய இதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லப்படுறதான வார்த்தைக்கு இபிரேய பாஷையிலான பகுதி நம்மளை முற்றிலுமாய் சமர்ப்பிப்பது. in the language of Hebrew, pouring our heart in the presence of God, that means surrendering ourselves entirely in the hand of God. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Luke Gospel, 1st chapter and 30th verse. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய சத்தியம் தெரியும் சொல்லக்கூடிய கரங்களை வந்து ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். Those who know the truth of this verse, லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்படுதான அந்த சத்தியத்தை நான் வாசித்திருக்கேன், எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க கரங்களை வந்து ஒரு அழிலே சொல்லுங்க. ஒரு சிலருக்கு புரியல போறது. ஒரு புருஷனை அறியாத ஒரு கன்னி பெண், she was a virgin, didn't know any man. கர்ப்பவதி யாருன்னு சொன்னா முதல் சமுதாயம் அதை ஒத்துக்கொள்ளுமா? If she became pregnant, where the community will accept her. நான் சொல்றது விளங்குதா? தன்னுடைய குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? Will her family accept her? அது ஒரு பெரிய நிந்தையான ஒரு பகுதி. That was a great reproach. கேட்பாங்க, ஆள் யார்? Who is that? நீ எப்படி வந்த? காரணம் என்ன? What is the reason? அவர் எதுவுமே யோசிக்கவில்லை. She didn't think. ஏனென்றா இந்த வார்த்தை வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டதான ஒரு சத்தியம். But this is a truth which was prophesied before many years by the prophet. அந்த சத்தியத்தை, அந்த ரகசியத்தை தேவதூதன் சொன்ன உடனே When the truth was told by the angel to her, அவர் எதுவுமே யோசிக்கவே இல்லை. she didn't think about anything. எது குறித்து எண்ணவே இல்லை. She didn't think about anything. பெற்றோரை குறித்தோ, Concerning her கூட father, பிறந்தவங்களை parents, குறித்தோ, concerning her தேசத்தை குறித்தோ,
or concerning சொந்த relation, பந்தங்களை குறித்தோ concerning the relations, எதுவுமே யோசிக்கல. she didn't think anything. நான் என் ஆண்டவனுக்கு அடிமை. I am the slave of my தன்னை body. முற்றிலுமாய் அப்படியே கர்த்தருடைய கரத்துல, தேவனுடைய கரத்துல மரியாள் தன்னை சமர்ப்பித்தார். Mary surrendered herself entirely in the hand of God. அவள் புகழப்பட்டாளா, தூஷிக்கப்பட்டாளா? But she was praised or blasphemed. சொல்லுங்க, மரியாள் புகழப்பட்டாங்களா, தூஷிக்கப்பட்டாங்களா? Mary, அப்படின்னா ஒரு அலையிலையா வரணுமே. புகழப்பட்டார். he was praised. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை, விருப்பத்தை அறிந்து நாம் அவருடைய கரத்தில் நம்மளை சமர்ப்பிக்கும் போது நம்முடைய தெய்வம் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். When we surrender ourselves in the hand of God, knowing His will and praise God, God will not make a மனுஷிகத்தை நாம் யோசிக்கும் போது அது சகிக்க கூடாதுதான். flesh nature, we can't apply. ஆவிக்குரிய பிரகாரமா இதை யோசிக்கிறோம். When we think about that spiritually, வெளியேறப்பட்டுதான் உள்ளது. that is priest is experience. எழுத்தின் பிரகாரமாய் பார்க்கிற போது அது ஒரு நிந்தை. Literally, it is a reproach. ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கிற போது Spiritually, கிறிஸ்து நமக்குள் உருவாகிறதான சத்தியம். this is the truth in which Christ is ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். every day Christ form in us. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது The Gospel according to John, first chapter, முதல் பகுதியில் சொல்லப்படுகிறது, first portion is said, ஆதியிலே வார்த்தை இருந்தது, in the beginning there was word, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, the word was with God, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. the word was God. 14ஆம் வசனத்துக்கு வரும்போது, When we come to the 14th verse, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். that word dwells in moments full of praise and truth. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள அனுதினம் உருவாக்கப்பட வளர நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆண்டவருடைய கரத்துல சமர்ப்பிக்கணும். அது நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றணும். We have to surrender our life, we have to pour our heart in the presence of God so that God may grow in us. தெய்வத்துக்கு மகிமை. Glory to God. அப்படிப்படிதான் ஒரு சத்தியத்துக்குள்ள நாம் வர வேண்டும். We have to come to that manner of truth. எழுத்தின் பிரகாரமான அனுபவத்தில் நாம் வரக்கூடாது. We should not come to the literal experience. தேவன் நம்மளை அப்படிப்பட்டதான கிறிஸ்துவ தான் அவர் நமக்குள் உருவாக்க முடியாக அவர் பிரயாசப்படுகிறார். Lord is endeavoring so that He may be formed in us. கிறிஸ்து நமக்குள் பெருகிற போது நமக்குள் இருக்கிறதான எல்லா மாம்சத்தின் நிலைகளும் எண்ணங்களும் மாறும். When God abounds in us, all our carnal character will depart. மரியாள் தன்னை அப்படியே கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பித்தார். Well, Mary surrendered herself wholly in the hand of God. இது குறித்தான வசனங்கள் நிறைய உண்டு. எனக்கு நேரம் இல்லாதனால நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். There are many verses concerning this. Since I lack time, I will come to மூன்றாவது, thirdly, Rebecca. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். When we read in book of Genesis 24, 58ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 24th book of Genesis 24 chapter 15. அங்கே அவரை அழைத்து அந்த மனுஷனோட போறியா என்று சொன்ன உடனே அவள் போகிறேன் என்று சொன்னார். When she was encouraged that will you go with that man, she accepted that. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. ஒரு சாயங்காலத்திலிருந்து மறுநாள் காலையில விழுந்ததான ஒரு சம்பவம். This is the incident happened between the evening to the morning. இதுக்கு முன்னாடி அங்க எலியாசர் அவளுக்கு தெரியாது. But before that, she didn't know Eliezer. அவளுடைய வீட்டை பத்தி தெரியாது. She didn't know anybody. ஈசாக்கை பத்தி தெரியாது. She didn't know anybody. Isaac. இங்கே ரெபெக்காவுடைய வார்த்தையை நாம் படிக்கிற போது, When we read the words of Rebecca here, கேள்விக்கெல்லாம் சரியான பதில். on the right answer for the question. கேட்கிறதான கேள்விக்கெல்லாம் சரியான பதில் The கூட. right answer for the correct question. தாகத்துக்கு தண்ணி கொடு என்று கேட்ட போது When she was asked of water, ரெண்டு விதமான பதில். two type of answers. ஆண்டவரே, நீரும் குடியும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் வாழ்க்கை. Oh Lord, you drink and answer the camel, or I will pour. ராத் தங்குவதற்கு இடம் உண்டா? Is there any place to halt? ராத் தங்குவதற்கு இடம் உண்டு, ஒட்டகங்களுக்கு தீவனமும் உண்டு. There is a place to halt, and there was food for the camel. அழைத்து இந்த மனிதர்களோடு போகிறாயா என்று கேட்டபோது, நான் போகிறேன், எந்த விதமான தடை. When she was asked that, will you go that man? I will go. There is no any hindrance. இந்த ரெபெக்கா தான் ஈசாக்குக்கு மனைவியாக்கப்பட்டார். And this Rebecca was made as a wife for Isaac. நம்முடைய உபதேசத்தின்படி இந்த ஈசாக்கு யார்? According to the truth, doctrine, who is this? கிறிஸ்துவுக்கு முன்னாடி அடையாளமானவர். Before Christ, குமாரனுக்கு ஒப்பானவர். he was compared with நாம் நம்முடைய வாழ்க்கையில நமது கிறிஸ்துவை அடைய முடியாத எத்தனையோ காரியம் நாம் விட்டு கொடுக்க வேண்டியது. In our life, we have to give up many things so that we may attain Christ. அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. Actually, that we should not care. நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக அதான் நம்முடைய வாழ்க்கை. Our desire is because we should be bride and the bride of Christ. எல்லா பகுதியும் தற்காலமான வாழ்க்கை. And this is the temporal life here. காணப்படுவதெல்லாம் அநித்தியமானது. All things which are seen, காணப்படுவதெல்லாம் நித்தியமானது.
which are not seen or நாம் eternal. நித்தியமானதை அடையும்படியாக பிரயாசப்பட வேண்டும். So we should endeavor so that we may attain the eternal. அழிந்து போகிறதான அனித்தியமான காரியங்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டாம். We should not endeavor for the perishing things. இந்த உலகத்துல சமுதாயத்திற்கு தான எந்த ஒரு பேரும் புகழும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. All of fame and name in the society will not bring us to heaven. நாம் தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்மை சமர்ப்பித்து நாம் அவரை பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். To what extent we surrender ourselves in the presence of God, that extent Lord will take us to His presence. ரெபெக்காவுடைய வாழ்க்கையில முன்னுக்கு தெரியாத ஒரு நபரோடு அவர் போகிறேன் போனார். In the life of Rebecca, she had to go to a person unknown before her. That is Eliezer. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பானவர். And then compared with the Holy Spirit. அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க வேண்டும். According to His counsel, we should live. வரும். That will be done. ரெபெக்காவை தடை பண்றாங்க, அவருடைய சகோதரர்கள் தாய் தகப்பமா தடை பண்றாங்க. Rebecca was hindered by his brothers and his parents. அவங்க தடைக்கெல்லாம் அனுமதிக்கல. She didn't allow for that. நான் போகிறேன். I am going. அவர் எப்படிப்பட்ட நான் தெரியுமா? What manner of woman? அழகானவர். She was beautiful. நல்ல பாடுபடக்கூடியவர். She was நல்ல திறமையானவர். she was talented. அந்த எலிசா அவள் வரும்போது அவளை பார்த்தோம்னு சொல்றேன். When Eliezer met her, அவர் நல்ல ரூபவதி. he was அறியாதவர். she was அவளை பார்த்து வர்ணிக்கிறார். considered destroyed. அப்படிப்பட்டதான ஒரு உண்மையான ஆள்தான் கிறிஸ்துவை அல்லது ஈசாக்கை தன்னுடைய மணவாளனாக அடைமுடியாக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அந்த எலியாசரை பின்பற்றி that type of woman leaving all this in order to attain Isaac, she was going with Eliezer. அடுத்து கடைசியாக நாலாவது ஆலோசனை. Finally, ரூத்தின் புத்தகம் book of Ruth, முதலாம் அதிகாரம் 14 14th verse. லைட் போட்டா நல்லா இருக்கும். லைட் கிடைச்சா அவங்களுக்கு போதுங்க. ரூத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 16 வசனம். Book of Ruth, first chapter, 16th verse. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தெய்வத்துக்கு மகிமை. Glory to God. இங்க ரூத் நகோமி ரூத்தை அழைத்ததாக சொல்லப்படுகிறது. Here it is not mentioned that Naomi called Ruth. நகோமி ரூத்தை நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. Naomi commanded Ruth to go to the சகோதரி போய்டா. her sister went. நீ போ. Her sister went, you also go. வரட்டி விடுறா. She was dreaming her. அவர் சொன்ன வார்த்தை என்ன? What word he said? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Your God is my God. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். Your people is my இந்த people. சத்தியத்தை நீங்க நல்லா படிக்கணும். You have to learn the truth. நீ மரிக்கும் இடத்தில் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். When you die, I will also die and be buried. அங்க நகோமி வந்து அடக்கம் பண்ணப்படுறதா ரூத் சொல்ல அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. Here it's not நீ மரிக்கும் இடத்தில் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். the place where you die. நான் மறுபடியும் சொல்றேன். Again I say, நகோமி ரூத் அழைக்கவே இல்லை. Naomi didn't call Ruth. நீ கூட வா எனக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்லல. She didn't call her, come and come. இன்னொரு பகுதியில ரூத் வந்து நகோமியை பின்பற்றக்கூடியதான விதத்துல நகோமியிலிருந்து ஒரு பெரிய செல்வாக்கும் இல்லை. Naomi had don't have any riches so that Ruth follow her. அவள் பெருமையா இருக்கிறார். She was with emptiness. தெய்வத்துக்கு மட்டும் உண்டாகும். Glory to God. ஆனா ரூத்தினுடைய வார்த்தை But what is the word of Ruth? பின்பற்றுவதை குறித்து நீ வேறு ஒன்று இடத்துல பேசுகிறார். Don't speak anything about. பின்பற்றுவதை குறித்து நீ வேற எதுவும் பேசக்கூடாது. Don't speak anything concerning following you. தெய்வத்துக்கு மட்டும் உண்டாகும். Glory to God. பிரியமானவர்களே, இந்த ரூத் நகோமி வந்து அப்போஸ்தலருக்கு அடையாளமானவர். Naomi was the example of apostles. ரூத் வந்து சபைக்கு ஒப்பானவர். And Ruth was the example of the church. ஊழியக்கார பதிலும் சரி, தேவனுடைய ஜனத்தின் பதிலும் சரி, சில போராட்டங்கள் வரும், சில நிந்தைகள் வரும். In the part of servants of God or the people of God, there will be reproaches. இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீ பின்பற்றுவதற்கு மன உறுதியோடு காணப்பட வேண்டும். You should have the steadiness of mind to follow this. எதையுமே எதிர்பார்க்காம நீ பின்பற்ற வேண்டும். Without any expectation, you should follow. எதுவுமே நம்ம பின்பற்றினா அங்க போனா ஏதாவது கிடைக்கும்ன்றதான எண்ணத்தோட இல்ல. Not that if we follow that. எதையுமே எதிர்பார்க்காம நீ பின்பற்ற வேண்டும். Without any expectation, you should follow. பின்பற்றும் போது when we follow that, இந்த ரூத் போவாஸ் மனைவியானார்.
This Ruth became a wife for Boaz. நகோமி குறித்து நாம் படிக்கிற போதும், When we concerning போவாசை குறித்து படிக்கிற போதும், when we read about Boaz, இயேசுவுக்கு ஒப்பிடுதான் சொல்லப்படுது. இயேசுவுக்கு ஒப்பிடுதான் சொல்லப்படுது. are they compared with Jesus? இங்கே நகோமி அப்போஸ்தலருக்கு ஒப்பானவர். Here Naomi was compared with அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற போது பிரதான அப்போஸ்தலன், இந்த பூமியில முதலாவது அப்போஸ்தலனாக செயல்பட்டது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Apostle means that chief apostle is of the Lord Jesus Christ. ஒரு உலக படிதம் என்று சொல்லுகிறார். That great scholar. இயேசுவுடைய அப்போஸ்தலனுடைய தன்மையை ஒரு உலக மனுஷன் சொல்லுகிறார். The nature of the apostle of Jesus Christ, man says, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, they will worship one. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, They will worship the light of one. வணங்குவாய் ஜெகஜோதி, நான் சொல்றது இங்கிலீஷ் வேண்டாம், நான் சொல்லுறேன். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, புகழுலகத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சன்னியாசி போல தவத்தை காட்டி அகண்டதலம் சென்றவனை அண்டிடுவாயே. அப்ப ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, ஆண்டவருடைய படைப்பை குறித்து, ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி ஜீவித்தார் என்பதை குறித்து ஒரு உலக பண்டிதன் சொல்லுகிறார். Concerning the birth of Christ, concerning the creation of God, concerning how God created the earth. இந்த பூமியில முதலாவது அப்போஸ்தலன் இயேசு. The first apostle of this earth is Jesus. பிரதான அப்போஸ்தலன், He is the chief apostle. தெய்வத்துக்கு மகிமை. Glory to God. இந்த அப்போஸ்தலன் நாம் எதுவுமே பிரதிபலன் இல்லாமல் எதிர்பார்க்காமல் அவரை பின்பற்றுகிற போது பிரியமானவர்களே, நாம் அவருக்கு நேசம் உள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக மாறும். When we follow Him with an expectation, we will be a lover of Him. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும்போது, When we come to the book of Ruth, the third chapter, first verse, ரூத்தை எப்படி அழைக்கிறார்? how now may call Ruth, என் மகளே, my daughter, சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். will not seek goodness for you. மருமகள் அங்க மகளாய் மாறினார். Here the daughter-in-law நாம் எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியார், அவருடைய நேசகுமாரராய் மாற வேண்டும். we should become your beloved son. இந்த பூமியில நம்ம ஆண்டவரை ஏதாவது எதிர்பார்த்து ஆண்டவருக்கு செஞ்சா நாம் அவரை பின்பற்றுவதான எண்ணமே நமக்குள் வரக்கூடாது. We should not have any thought that if God do anything in my life, I want to follow. நமக்கு ஆண்டவர் மத்திய ஆகாசம் ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறார். Lord made prepare a place for அவர் the பிரதிபலனோடு வரப்போறார். விருந்துச்சுன்னா அவர் பிரதிபலனோடு கூட வரப்போறார். with the reward He is coming. அந்த பிரதிபலனை பெறுவதுதான் நித்தியமாய் அவரோடு கொடுக்கிறதான அனுபவம். This is the experience eternally with Him. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to God. இங்க உள்ள நிலவரம் எனக்கு தெரியாது. I don't know the status சில here. இடத்துல ஜனங்க ரொம்ப சாதாரண காரியத்தை கோச்சுப்பாங்க. Some places, for simple thing, people will begin. ஊழியக்காரங்களை பழி சுமத்துவாங்க. They will accuse the விசுவாசிகளை பழி சுமத்துவாங்க. They will accuse the believers. டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்களை பழி சுமத்துவாங்க. They will accuse the headmaster. பிள்ளைங்க வாத்தியார்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களை பழி சுமத்துவாங்க. The children will accuse the Sunday school teachers. அதுக்கு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, Villages say, குளத்துக்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? புரியாது. இங்க கொண்டு திருட போறீங்கன்னா அப்படி திருநெல்வேலியில புரிய போகுது. அது இங்குள்ள பாஸ் தான். குளத்துக்கிட்ட கோச்சிட்டு போனாங்க. being angry with the river. உண்மையிலே தெரியாதா இது? ஒரு சிலருக்கு தெரியும். சகோதரிமார் வராங்க, சந்தைக்கு வரலாம், என்கிட்ட வாங்க, பிரதேசம் வாங்க சொல்லித்தாரு. சகோதரிமார் வந்துடக்கூடாது. குளத்துக்கிட்ட கோச்சிட்டு போனா யாருக்கு கஷ்டம்? If you be angry with the pond, குளிக்க போறான். if you go to take the bath, ஆளா அடிச்சுட்டே இருக்கு. ஆளா அடிச்சுட்டு யாருக்கு பண்ணி போனா யாருக்கு நஷ்டம்? if there is waves coming, if you குளத்துல ஆளா அடிக்கதான் செய்யும். in the pond there will be waves. இதுதான் நொண்டி குதிரைக்கு சறுக்குறதுதான் சாக்கு. This is the lame house. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் எந்த விதத்திலும் நம்முடைய மனதிலும் சரி கிரியிலும் சரி தூரமாய் போயிடக்கூடாது. The presence of God by any means we should not depart. நாம் எப்போதும் நம்முடைய தெய்வத்தோடு இணைந்திருக்கிறோம். Always we should be of the God. ரூத் எப்படி நகோமியோடு இணைந்திருந்தார், Our Ruth was joined with அதே Naomi. போல் நாம் தெய்வத்தோடு இணைந்திருக்கிறோம். The same manner we should be joined with God. இணைந்திருந்தார் She was நம்முடைய தெய்வம் அடைக்கலமாக இருக்கும். then our Lord will be a refuge. அப்போ நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும். Then our life will be great blessing. தேவனுக்கு பிரயோஜனமாக காணப்படும். Then it will be useful for our God. நம்முடைய வாழ்க்கையில் அமைதியான அனுபவத்தை அடையலாம். We also attain the peaceful. எந்த விதத்தில் நாம் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறது நாம் விட்டு விடக்கூடாது. We should not give up that pouring our heart in the presence of நம்முடைய God. ஜீவிய காலம் முழுவதுமாக நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்ற வேண்டும். Throughout our life, we have to pour our heart in the presence of God. நம்முடைய சுத்திகரிப்புக்காக,
for our sanctification, தேவனுடைய நன்மை பெறுவதற்காக, so that we may gain goodness from God, ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக so that we may enter the inheritance of தன்னை God. சமர்ப்பித்தார். Abraham surrendered him. மரியாள் தன்னை சமர்ப்பித்தார். Mary surrendered her. ரெபெக்கா தன்னை சமர்ப்பித்தார். Rebecca surrendered her. ரூத்தும் தன்னை சமர்ப்பித்தார். Ruth also surrendered her. ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. Never they were ashamed. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். Lord blessed them. வாக்குத்தத்தமுள்ளதான சந்ததியாய் தேவன் அவரை மாற்றினார். Lord made them a blessed nation. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில தங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்ற வாஞ்சிக்கிறீங்க? How many of you decide to pour your heart and trust in எத்தனை God? பேர் இயேசுவுடைய மனவாட்டியாய் மாற விரும்புறீங்க? How many of you want to be எத்தனை பேர் தாங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது விரும்புறீங்க? How many of you want to inherit the சுத்திகரிக்கப்பட முடியாது விரும்புறீங்க? How many of you want to get எத்தனை sanctified? பேர் தேவனுடைய நன்மை பெற முடியாது விரும்புறீங்க? How many of you want to receive goodness from God? கண்களை மூடி முழங்கால் படிங்க. Let us close our eyes till நமக்கு கொடுக்கப்பட்டதான நேரம் முடிஞ்சிருச்சு. the time was finished for us. நமக்கு ஒரு சில நிமிஷங்கள் தான். Our little moment for us. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகம் இறங்கும். To what extent you surrender the presence of God, that much your anointing will come. இயற்கையிலும் சரி, ஆவிக்குரிய பகுதியிலும் சரி, Naturally and spiritually. ஒரு முன்மாறி உண்டு, ஒரு பின்மாறி உண்டு. And that is later and formerly. முன்மாறி பின்மாறி இருந்தால் தேசம் செழிக்கும். The land will flourish if there is former and later rain. முன்மாறி இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. If there is former rain, there is no நாம் use. தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்போது ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டோம். When we hear the truth of God, we are முன்மாறி. அது முன்மாறி. that is former rain. நிலத்தை பண்படுத்துவதற்காக And not to repair the land. இப்ப விதைக்கப்பட்டிருக்கிறது. It is sown now. அந்த விதை நமக்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டும். This seed will பலன் கொடுக்க வேண்டும் என்றால் if we don't give, பின்மாறி நமக்கு தேவையா இருக்கு. that is we need later rain. தயவு செய்து சொல்றேன். அம்மாமார் பக்கம் சரி, ஐயாமார் பக்கம் சரி. Brothers and sisters, நான் முழங்கால் போட முடியாதுன்னு சொன்னா நான் தடை இல்லை. if you முடியுமே போடுங்க. சில நிமிஷங்கள் தான். those who are able, you need சரியான அபிஷேகம் உண்டாகும். that should be great நம் anointing. இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஊற்ற வேண்டும். We have to pour our heart நாம் பாவமன்னிப்பு நிச்சயத்தோடு இந்த வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். with the confession of தேவனுடைய நன்மை பெற்று தேவனுக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும். receive the goodness from God. We should கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும். be changed. நானாலே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அனுபவம் நமக்குள்ள பெருக வேண்டும். That should be experience. உங்களுடைய இருதயத்தை ஊற்ற வாஞ்சிக்கிறீங்க. How many of you want to pour your heart? ஆண்டவருடைய கருத்துல சமர்ப்பிங்க. Let us surrender. முதல்ல சுத்திகரிப்பு உண்டாகட்டும். Let that be sanctification. பரிசுத்தம் உண்டாகட்டும். Let that be holiness. தேவனுடைய நன்மை பெற முடியாத உங்களுடைய இருதயங்களை ஊற்றுங்க. We have to go to get ஆண்டவர் உங்களை நடத்த முடியாது, மனவாட்டியாய் மாற முடியாது உங்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய கருத்துல சமர்ப்பிங்க. surrendered heart so that we may be right. இவ்வளவு நாட்களாக உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிற சாத்தான் இப்பொழுது வெட்கப்பட்டு போகட்டும். The devil who deceived you, இவர் நாளாக உன்னை மோசம் பண்ணி கொண்டிருந்த அந்த சத்துரு இப்போது வெட்கப்பட்டு போகட்டும். exceeding you, பெரிய ஜெயம் உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளையே. he went up out ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. victory. நம்முடைய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Our Lord Jesus is நம்முடைய risen. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Lord Jesus is living. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is unchanging. அவர் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Now also he is interceding. நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். He is able to help us. சந்தேகப்படாமல், Don't doubt. அவிசுவாசப்படாமல் Don't be நம்முடைய கருத்துல சமர்ப்பிப்போமாக. நம்முடைய இதயங்களை நம்முடைய சமூகத்திலே ஊற்றுவோமாக. அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். He is our refuge. அவரே நமக்கு உயர்ந்த கண்மலையாய் இருக்கிறார். Our strength of us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh, நீ Lord. பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. Even though you நீ பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. not go astray, நீ அப்படி சமூகத்தில் உடைய இருதயத்தை ஊற்றினால் if you pour your heart into பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. whether your child will not அப்படி அன்பினால் நிரப்பப்படுவோமாக. let us be filled with his love. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord is at our midst. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord who knows that our heart is at our midst. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.